Good morning, students. Today we are going to learn about electrostatics. Electro means what? Charges. Statics means not movable. So we are going to learn about the charges which are not movable. So before learning the electrostatics, we have to learn about electromagnetism also. It is one of the important branches of physics. So everyday life we come across electromagnetic forces. 11th standard we have studied gravitational force, tensional force, frictional force, etc. So these forces were treated as independent forces by Newton. But what is the origin of all these forces? Except gravitational force, all forces we experience every day in our life. So they concluded that all these forces arise from electromagnetic force within the atoms. For example, when we are pushing an object, the atoms in our hand interact with the atoms in the object, and this interaction is basically electromagnetic in nature. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே அந்த ஆப்ஜெக்டோட ஆட்டம்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறனால தான் அந்த ஆப்ஜெக்ட் நகருது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான் நடக்குது. நெக்ஸ்ட், when we stand on Earth's surface, the gravitational force acts downwards and normal force acts upwards to counterbalance the gravitational force. ஸோ நம்ம சாதாரணமாக ஒரு எர்த்தில் நடக்கிறோம் அப்படின்னா நம்ம கால் வந்து எப்படி இருக்குது, நம்ம கால் தரைக்கு கீழே தரை மேலே ஆக்ட் பண்ணுது. அப்போ நம்ம வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அண்ட் எர்த்தோட ஃபோர்ஸ் வந்து ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ். இது எதனால் நடக்குதுன்னா, திஸ் இஸ் ஆல்சோ டியூ டு த இன்ட்ராக்ஷன் ஆஃப் atoms. This is also due to the interaction of atoms. Both gravitational force attracted by the earth, we can stand on the earth only through the electromagnetic forces of atoms. அப்போ எர்த் மேலே இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸும் நம்ம காலில் இருக்கிற ஆட்டம்ஸ்னால தான் என்ன பண்ண முடியுது, நம்மளால் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுறனால தான் நம்ம எர்த் மேலே நிற்க முடியுது, நடக்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். when the object is moved on a surface, static friction resists the motion of the object. நம்ம படிச்சிருப்போம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லாம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்லாம் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். This static friction arises due to the electromagnetic interaction between the atoms present in the object and atoms on the surface. அப்போ என்னென்ன ஆட்டம்ஸ், எந்தெந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து இன்ட்ராக்ட் வித் த ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ். ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு சர்ஃபேஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூல் வந்து ஒரு ஒரு ரூமில் இருக்குது, ரூமோட ஒரு ஃப்ளோரில் இருக்குது. அப்போ அந்த ஸ்டூலோட ஃபூட்டில் இருக்கிற ஆட்டம்ஸ் இன்ட்ராக்ட் ஆன் த surface of the atoms present on the floor. So kinetic friction also similar to the origin. இதே மாதிரி தான் kinetic friction. For these examples, it is clear from these examples it is clear that electromagnetism is very essential to understand the universe. யூனிவர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னட்டிசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எலக்ட்ரோமேக்னட்டிசம் வந்து ஃபஸ்ட் வால்யூமில் நம்ம படிப்போம்.
ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா the branch of electricity which deals with the stationary charges. What are stationary charges? The charges which does not move. For example, எலக்ட்ரிசிட்டியில் எடுத்துட்டோம்னா கரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து என்னது எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. சரியா, அதை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அதாவது கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் அதாவது ஸ்டாட்டிக் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னோம். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காமன் யூனிட் அந்த மாதிரி என்னன்னு சொன்னால் அது சார்ஜஸ் இல்லைன்னா we cannot go for the electrostatics. So what are charges? Chargesனா என்ன? ஸோ சார்ஜஸ்ங்கிறது என்னென்னா we know சார்ஜஸ்னால் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. 2 millenniums ago Greek noticed that அம்பருங்கிறது வேற ஒன்றும் இல்லைப்பா, இந்த ட்ரீ இருக்கு இல்லையா, மரத்துலேருந்து இந்த ரெசின் ஒழுகும் இல்லையா, அந்த மரப்பட்டைகள்லேருந்து அந்த இது ஒழுகும், மரத்துலேருந்து ஒரு இது ஒழுகும், டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல். அதை பார்க்குறதுக்கு நல்லா வந்து எப்படின்னா ஒரு பசை மாதிரி தெரியும். சரியா, அது அப்படியே அந்த மரத்துலேயே காஞ்சிரும். அதை தான் அம்பர்னு சொல்லுவாங்க. சரியா, ரெசின் ஃப்ரம் த ஃபாசிலைஸ்டு ட்ரீஸ். ஆஃப்டர் ரப்பிங் வித் த அனிமல் ஃபர், ஏதாவது ஒரு அனிமல் ஃபர் இருக்கு இல்லையா, அனிமலோட தோல். சரியா, அதில் வந்து இந்த அம்பரை வச்சு நல்லா ரப் பண்ணணும். அப்படின்னா ரப் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே என்ன ஆயிரும்னா அந்த டஸ்ட்டு, அங்கே பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்டு, இந்த காஞ்ச லீவ்ஸ் எல்லாத்தையுமே அந்த அம்பர் வந்து என்ன பண்ணிடுமா, இழுத்துக்குமா. ஸோ இது எதனால அப்படின்னா டியூ டு த சார்ஜஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம அம்பரையும் அனிமல் ஃபர்ரையும் நல்லா என்ன பண்ணுறோம், ரப் பண்ணுறனால என்ன ஆகுது, அந்த அது பக்கத்தில் இருக்கிற ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, அட்ராக்ட் பண்ணிடுது. அப்போ அந்த அம்பர் வந்து இப்போ என்னென்னு அர்த்தம், இட் அட்டைன்ஸ் சார்ஜ்டு. சரியா, அம்பர் இஸ் சார்ஜ்டு அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் சார்ஜஸ் என்ன ஆகுதுன்னா இட் கம்ஸ் அவுட் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ரப் பண்ணுறனால உள்ளே இருக்கிற சார்ஜஸ் என்ன ஆகுது, அப்படியே அது வெளிப்புறத்தில் சர்ஃபேஸில் வந்து நின்றுது. அந்த சார்ஜஸ் என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்கிற சார்ஜஸை, பக்கத்தில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. இதை நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்ம கோம்பு வச்சு பார்க்கலாம். சீப்பு இருக்கு இல்லையா, நம்ம சீப்பை தலையில் வச்சு நல்லா சீவிட்டு அதை என்ன பண்ணுறோம், நம்ம கீழே ஏதாவது ஒரு டஸ்ட்டு எல்லாம் இந்த இதில் பக்கத்தில் வச்சோம்னா அது என்ன ஆகும்னா அந்த சீப்பு வந்து என்ன பண்ணுன்னா அந்த சின்ன சின்ன பேப்பர்ஸ் டஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், இழுத்துரும். This is one of the example for the charges. It was initially thought amber has a special property. Later, people found that only amber, but even a glass rod rubbed with a silk cloth attracts pieces of papers. ஸோ ஃபஸ்ட்டு அம்பரை வச்சு தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க சார்ஜஸ்னால் என்னென்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சாதாரண கிளாஸ் ராடை எடுத்துக்கிறோம், அந்த கிளாஸ் ராடை பட்டு துணி இருக்கு இல்லையா, சில்க் கிளாத், அதை வச்சு நல்லா ரப் பண்ணுறோம். அப்படி ரப் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கிளாஸ் ராடு இட் அட்ராக்ட்ஸ் த பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ், நிறைய பீஸ் ஆஃப் பேப்பர்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஆசிம் கீப் குவைட். But even the glass rod rubbed with the silk cloth attracts the papers. So glass rod becomes charged. இந்த இடத்துல glass rod என்னவாயிரும், charged ஆயிரும் when rubbed with the suitable materials. அதே மாதிரி இது மட்டும் இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்க்கலாம்.